Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஹேர் பேக் வீடியோ தான் கொடுத்துருக்கேன். இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். அதுக்கப்புறம் நல்ல ஹேர் க்ரோத்தோட சீக்கிரமாக வளர வைக்கும். அப்புறம் நம்மளுக்கு ஹேரை நல்ல சாஃப்டாக பட்டு போல் மாற்றும். அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பண்ணும், நல்ல முடியை கருகருன்னு வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இளநரை இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இளநரை கண்ட்ரோல் ஆகும். வாங்க இந்த ஹேர் பேக் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹேர் கட் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹேரை கட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதை க்ரோத்தோடு வளர்த்துருந்தேன், என்னென்ன ஹேர் பேக்கு என்னென்ன ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணேன், ஷாம்பு கூட நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், பெரிய வீடியோஸில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு ஒரு அலிவரா எடுத்திருக்கேன். அதில் முக்கால்வாசி பெருசாக இருந்தனால முக்கால்வாசி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதில் அந்த தோலெல்லாம் எடுத்தணும். அதுக்கு முன்னாடி அதில் லிக்விடாக மஞ்சள் கலரில் ஒரு திரவம் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஸ்கின்ல பட்டதுன்னா அது கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா இது ரொம்பவே பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க. நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், முடியை கொட்டாமல் பாதுகாக்கும், நல்ல சீக்கிரமாக ஹேர் க்ரோத் கொடுக்கும், நல்ல குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். இப்போ அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை நான் கட் பண்ணி அதோட ஜெல்லு மட்டும் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 5-6 செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூவும் நம்மளுக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும், ஹேரை கருகருன்னு வளர வைக்கும், பொடுகு பிரச்சனையை சரி பண்ணும், அதே மாதிரி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் இதோட செம்பருத்தி இலையும் இதே மாதிரி நம்மளுக்கு ஹேர் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது, குளிர்ச்சி கொடுக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், சாஃப்டாக சில்கியாக இருக்கக்கூடிய ஹேரை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ இது மூணையுமே நம்ம நல்ல மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நம்ம ஹேருக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வாரத்தில் 2 தடவை ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன். அதில் அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக் இது ரெகுலராக நம்மளுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிரும். இந்த திங்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதனால நீங்கள் அடிக்கடி இதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஹேருக்கு நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி ட்ரையாக இருக்கிற ஹேரில் இந்த பேக்கை போடுறீங்க அப்படின்னா வெறும் தண்ணியில் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு வாஷ் மைல்டாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னரை யூஸ் பண்ண தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக பட்டு போல் இருக்கும். அதே மாதிரி நான் ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் வளர்ந்த இந்த ஹேர் க்ரோத்து அந்த ஹேர் லென்த்தையும் பாருங்கள். நீங்கள் பழைய வீடியோஸில் போய் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் 1 இயரில் வளர்ந்த ஹேர் தான் இது. இந்த மாதிரி ஹேர் பேக்கை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். சம்மர் டைமில் இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல குளிர்ச்சி கொடுக்கும், ஹேரை கொட்டாமல் பாதுகாக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு நான் ஹேர் கட் பண்ண வீடியோஸும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹேர் பேக்கு ஷாம்பு எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.